ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி எண்ணெய் குடிக்காத மெதுவடை டிப்ஸோடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கப்பு உளுத்தம் பருப்பை நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறின பருப்பை மட்டும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். தண்ணீர் எதுவும் விட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம இந்த மாவை ரெடி பண்ண போகிறோம். அதனால் தண்ணீர் விடும்போது ஐஸ் வாட்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைனா சாதாரண தண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அரைங்க. பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்பூனில் தண்ணீர் விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு ரொம்ப தண்ணீர் விடாமல் நல்லா கெட்டியாக வரும். இன்னும் கூடி நம்ம கொஞ்சம் கூடி தண்ணீர் விட்டு அரைச்சிக்கலாம். நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காத மெதுவடையை நீங்கள் பண்ணலாம். அதுவும் இந்த பொங்கல் திருநாளில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நடைக்கு மாவு தயாராகிடுச்சு. இதை நம்ம டம்ளரில் ஒரு தண்ணீர் விட்டு போட்டு பார்க்கும்போது மாவு மிதக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இருக்கிற பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து அரைச்சிடலாம். அப்படி அரைக்கும்போது நான் இங்கே உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருந்தேன். ஒரு உருளைக்கிழங்கை இங்கே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். நான் அரைச்சதை ஒரு பெரிய தாம்பாளம் இல்லைன்னா தட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கரண்டி எடுத்துக்கூடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அப்போ தான் நமக்கு நல்ல வடை உப்பி வரும். எண்ணெயும் அதிகம் குடிக்காது. நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் கையாலேயே. இங்கே நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், வாசனைக்கு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். நல்லா இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை நல்லா சலிச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திருப்பி நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இப்போது வடை மாவு தயாராக இருக்குது. மீடியம் ஹீட்டில் நம்ம ஆயில் இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி கையாலேயே வடையை தட்டி போட்டுடலாம். சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு பால் கவர் இல்லைன்னா ஏதாவது கவரில் கூட நீங்கள் தட்டி போடலாம். நமக்கு ரொம்ப அருமையாக வரும். எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இந்த பொங்கல் திருநாளில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வடையை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நமக்கு மெதுவடை தயாராகிடுச்சு. இது சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி சாம்பார் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.